மட்டக்களப்பிலே இருந்து யாழ்ப்பாணத்தை நோக்கி போகும் இந்த பாதையிலே மிக முக்கியமாக மிஹிந்தலாய் என்ற பிரதேசத்திலே இருக்கும் இந்த பௌத்த விஹாராதிபதி அவர்களை அவருடைய அழைப்பின் பேரிலே வருகை தந்திருக்கின்றேன். மிக முக்கியமாக அவர் எனக்கான அழைப்புதல் தந்ததுக்கான காரணம் குருந்தூர் மலையிலே நடந்த ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி தெளிவுபடுத்துவதற்கு. குருந்தூர் மலை சம்பந்தமாக உங்கள் அனைவருக்கும் தெரியும். அதிலே ஒரு விஹார கட்டப்பட்டது. இதிலே அந்த அண்மித்த பிரதேசங்களில் இருக்கும் வயல் நிலங்களை ஒரு சிலரால் கைப்பற்றப்பட்டு அந்த வயல் நிலங்களை வைத்து ஒரு சில தனிநபர்கள் செய்து நாங்கள் கௌரவ சுமந்திரன் அவர்கள் இதுக்காக நீதிமன்றம் சென்ற வரலாறு எல்லாம் பலருக்கும் தெரிந்த விடயம். ஆனால் இந்த விஹாராதிபதி அவர்கள் ஒரு எழுத்து மூலம் ஒரு கடிதம் எனக்கு வழங்கியிருக்கிறார். இது அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு 2025ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 21ஆம் தேதி அனுப்பியிருக்கிறார். இதிலே மிக தெளிவாக ஒரு பெயர் குறிப்பிட்டே அவர் சொல்றார். அதாவது தொல்பொருள் திணைக்களத்தினுடைய பிரதி அத்தியட்சகராக செயல்பட்ட ஜெயதிலக் என்ற நபர் இந்த தேரர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கார். இந்த பௌத்த மதத்தோட சம்பந்தப்படக்கூடிய சின்னங்கள் என்ற வகையில ஒரு மூடிகளிலே கொண்டு அந்த பிரதேசத்தை அண்மித்த வயல் நிலங்கள் எல்லாம் அதை பரப்பி அதை எறிந்து அதுக்கு பிறகு இது தொல்பொருள் அடையாளங்கள் இருக்கு என்று காட்டி அந்த நிலங்களை தொல்பொருள் திணைக்களத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் எடுத்ததாக இந்த கடிதத்தினூடாக குற்றச்சாட்டு முன்வைக்கிறார். அப்போ ஒரு பௌத்த துறவி ஒருவரே இந்த விடயத்தை பற்றி சொல்லியிருக்கிறது ஒரு மிக முக்கியமானது. இந்த ஆவணத்தை என்னிடம் தருமாறு அவர் என்னை சந்திக்க வேண்டும் என்று கேட்டார். அந்த வகையிலே தான் இன்று யாழ்ப்பாணத்துக்கு போகும் பொழுது அவரை நான் சந்தித்திருக்கிறேன். அதே போலதான் சமகால அரசியல் தொடர்பாக அவருடைய பல விடயங்கள் சம்பந்தமாக அவருடைய நிலப்பாடுகளையும் அவருடைய கருத்துகளையும் சொல்லியிருந்தார். அதே போல அவர் எனக்கு ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கிறார். இந்த நாட்டிலே எல்லா மக்களுக்கும் சிங்கள மொழி, தமிழ் மொழி, ஆங்கில மொழி 3 மொழிகளையும் கட்டாயமாக ஒரு சட்டமூலமூடாக கொண்டு வந்தால் கட்டாயப்படுத்த வேண்டும், அவர்களை படிப்பிக்க வேண்டும் என்றதையும் செய்ய சொல்லி அவர் ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கிறார். நிச்சயமாக இந்த விடயம் தொடர்பாக என்னுடைய கவனத்தை நான் செலுத்துவேன் என்ற வாக்குறுதியை அவருக்கு நான் வழங்கியிருக்கிறேன். நன்றி. ඔයා කියන්නේ මේ පුරාවිද්‍යා පනතෙන් අවභාවිතා කරන්න එපා. ඒකනේ ප්‍රශ්නේ.